அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்றாரு, வாழ்க்கையில் நீங்க நிறைவடையணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விற்று அவற்றை ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு. அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லாவற்றையும், வீடு, காரு, பங்களா, தோட்டம், துறவு எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அந்த பணத்தை பூரா எடுத்து ஏழைகளுக்கு தானம் பண்ணிட்டு இயேசுவை பின்பற்றணுமா? இது சாத்தியமா அப்படின்னு கேட்டா நடைமுறைக்கு சாத்தியமாவது கொஞ்சம் கடினம். ஆனா இதை இப்படி பார்த்தால் எப்படி இருக்கும்? இயேசு சொல்றாரு, உன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விற்றுவிட்டு. அத கொஞ்சம் ஒரு அடைமொழி போட்டு நாம பார்க்கலாமா? உன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா தீமைகளையும் விற்றுவிட்டு. விற்றுவிட்டு என்பதை விட்டுவிட்டு அப்படின்னு நாம யோசிக்கலாமா? அப்போ உன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா தீமைகளையும் விட்டுவிட்டு என்னை நீ பின்பற்றிக்கொள். இயேசு சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தீமையான காரியங்களையும், புகைப்பிடிக்கிற பழக்கம், போதை பழக்கம், குறை சொல்ற பழக்கம், சண்டை மூட்டி விடுகின்ற பழக்கம், அடுத்தவர்கள் வாழ்க்கையில முட்டுக்கட்டையாக இருக்கின்ற காரியங்கள், அடுத்தவனது முன்னேற்றத்தை தடுக்கின்ற நிலைகள், கால்வாரி விடுகின்ற நிலைகள், இப்படியாக நாம் செய்யக்கூடிய அனைத்து தீமையின் காரியங்களையும் விட்டுவிட்டு இன்னைக்கு வரைக்கும் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ அவற்றையெல்லாம் பூராக விட்டுவிட்டு ஒண்ணு கூட இருக்கக்கூடாது. அதான் நம்முடைய சொத்து. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லக்கூடிய சொத்து அதுதான். ஆன்மீக விதத்துல இதை பார்ப்போமாக இருந்தால் இதான் நாம வைத்திருக்கக்கூடிய சொத்து. தீமையான காரியங்கள், அத்தனை தீமையான காரியங்களையும் நாம விட்டு அதற்கு பதிலாக உள்ளத்தில் அமைதியான நிலையில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு, யாரு நமக்கு தீமை செய்தாலும் அவர்களுக்கு திரும்ப நாம தீமை செய்யாமல் நாம அன்பையே கொடுத்து, நம்ம கிட்ட இருந்து அன்பு அடுத்தவர்களுக்கு கொடுத்து, அவர்களிடமிருந்து அன்பை பெற்றுக்கொள்ளாது போனாலும், அவர்கள் நமக்கு தீங்கை செய்தாலும் கூட அவர்களுக்கு கைமாறாக நாம் அன்பையே கொடுத்து, அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து, இரக்கத்தை கொடுத்து, நன்மையை கொடுத்து, இயேசு ஆண்டவரது படிப்பினையை பின்பற்றி நாம் வாழ்வோமாக இருந்தால் அந்த வாழ்க்கைக்கு பெயர்தான் நிறைவான வாழ்வு. அந்த வாழ்க்கை வாழத்தான் இயேசு இன்னைக்கு நம்ம அழைக்கிறாரு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களையோ, வீட்டையோ, வாகனத்தையோ அல்லது சொத்துக்களையோ நாம் இழக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை இழப்பதும் கூடுமான காரியம் கிடையாது. அவற்றை வைத்து கொண்டு ஏன் நம்மால் நன்மையான காரியங்கள் பண்ண முடியாது? இப்போ நம்முடைய தேவைக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்கு. நம்முடைய தேவைக்கு ஏற்றபடி ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார். சமயங்களில் தேவைக்கு அதிகமாக கூட நம்ம கிட்ட இருக்கலாம். அந்த தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடியவற்றிலிருந்து ஏன் தேவைப்படக்கூடிய ஒரு சிலருக்கு நம்மால் உதவி செய்ய முடியாது? ஒரு வேளையில் நீங்க யோசிக்கலாம், நாங்கள் ஒருத்தருக்கு கொடுத்து உதவிட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னொருத்தர் வருவாரு. சரி, ஒருத்தர் கொடுத்தீங்க, இன்னொருத்தர் வர்றாரா? கூடுமாக இருந்தால் கொடுங்க, முடியலையா காரியம் இல்லை. உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க. உங்க சொத்துக்கள் பூராகவும் நீங்க இழக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களது ஆன்மீக வாழ்க்கை இன்னைக்கு கொலைத்து கொண்டு இருக்கிறதை தீமையின் காரியங்கள், அந்த சொத்துக்களை முதல்ல நீங்க உங்களது வாழ்க்கையிலிருந்து விட்டு விடுங்கள். அதை நீங்கள் முழுவதுமாக களைந்து விட்டு நன்மையின் காரியங்களை, சேரிட்டி போன்ற காரியங்களை
நீங்க வாழ்க்கையில் பண்ணுவீர்களாக இருந்தால் ஆண்டவர் சொல்றாரு, அதுவே நிறைவான வாழ்க்கை. அந்த நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்வில் இன்னைக்கு இருக்கும் ஆசீர்களும் பார்க்க நிறைந்த மகிழ்வோடு, நிறைந்த நன்மைத்தனத்தோடு, நிறைந்த ஆசீரோடு வாழ்ந்து வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ள வாழ்த்துகிறேன். ஆமென்.